குளோப், லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். லேட்டிடியூட்னா அச்சரேகை, லாங்கிடியூட்னா தீர்க்கரேகை. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குளோப்னா என்னன்னு பார்த்துடலாம். சரியா? இந்த குளோபு சுத்தறதுக்கு நடுவுல இந்த ஒரு கோல் மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பி மாதிரி. இதுதான் அதோட ஆக்சிஸ். ஆக்சிஸ மையமா வச்சுதான் இந்த உருண்டை வந்து தன்னைத்தானே சுத்துது. என்னது? தன்னைத்தானே சுத்துறதுக்கு நடு மையமா இருக்கிற அந்த கோல் தான் ஆக்சிஸ். ஆக்சுவலா இது ஒரு இமேஜினரி லைன் தான், கற்பனையாக வரையப்பட்ட கோடு. அதோட மேற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் போல், வட துருவம், கீழ்ப்பகுதி சவுத் போல், தென் துருவம். ஆனா தெளிவா தெரியும் இந்த பூமி எதை மையமா வச்சு சுத்துதுன்னா, நடுவுல இந்த ஒரு கோல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கம்பி மாதிரி, இதுதான் அதோட ஆக்சிஸ். ஆக்சுவலா இது ஒரு இமேஜினரி லைன். ஓகேவா? இப்ப லேட்டிடியூட்ல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை. பூமியோட நடு கோட்டுல இது இருக்கும், பூமியோட நடு மையத்துல இருக்கும். இருக்கிறதுலயே மிக நீளமான அச்சரேகை எது அப்படின்னா ஈக்குவேட்டர் தான், பூமத்திய ரேகை தான். பூமத்திய ரேகை என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஈக்குவலா பாதி பாதியா, சமமான பாதி பாதியா ரெண்டா பிரிக்குது இந்த ஈக்குவேட்டர். சரியா? இங்கிலீஷ்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த லேட்டிடியூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டரை மையமா வச்சுதான் லேட்டிடியூட பிரிப்பாங்க. ஈக்குவேட்டர்ன்றது எப்பயுமே 0 டிகிரில தான் இருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர்னு ஒரு லைன் போடுறாங்க, அது முக்கியமான லைன். 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரின்னு போட்டுக்கிட்டே போகலாம். அதுல முக்கியமான ஒரு 4 லைனை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். 0 டிகிரின்றது தான் ஈக்குவேட்டர், அதாவது பூமத்திய ரேகை. இததான் எப்பயுமே ஒரு மையமா வச்சுதான் எல்லா ரேகையும் வரைஞ்சிருப்பாங்க. 23 23.5 நார்த்ல டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடக ரேகை இருக்கு. கீழே அப்படியே பாத்தீங்கன்னா 23.5 சவுத்துல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை இருக்கு. அப்படியே மேல பாத்தீங்கன்னா 66 நார்த்ல பாத்தீங்கன்னா டிகிரி நார்த்ல பாத்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள் இருக்கு, அதாவது ஆர்டிக் வட்டம். கீழே அண்டார்டிக் வட்டம். இந்த 5 ரேகைகளும் மிகவும் முக்கியமான ரேகை. ஃபர்ஸ்ட் 0 டிகிரில இருக்கிறது என்னன்னா பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டா. 23 டிகிரி, 23.5 டிகிரி நார்த்ல இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகை. 23.5 டிகிரி சவுத்துல இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை. அதுக்கு மேல 66.5 டிகிரி நார்த்ல இருக்கிறது ஆர்க்டிக் சர்க்கிள். 66.5 டிகிரி சவுத்துல இருக்கிறது அண்டார்டிக் சர்க்கிள். இந்த நார்த் போல்ல 90 டிகிரில இருக்கும். என்னது? 90 டிகிரில இருக்கும். சவுத் போலும் 90 டிகிரில இருக்கும். அததான் சொல்றாங்க. இங்க மொத்தம் 4 முக்கியமான லேட்டிடியூட்ஸ் இருக்கு, அச்சரேகைகள் இருக்கு. அது என்ன? கடக ரேகை, மகர ரேகை, ஆர்க்டிக் சர்க்கிள், ஆர்டிக் வட்டம், அண்டார்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் வட்டம். லேட்டிடியூட்ஸ்னா என்னன்னு சின்ன ஒரு வீடியோ பார்க்கலாம். Envision our world as a 3-dimensional ball, and latitudes are imaginary lines carved on it that run from west to. latitudes-னா ஒரு இமேஜினரி லைன், அது இங்க இடமிருந்து வலமாக நமக்கு போடப்பட்டிருக்கு. East, parallel to the longest latitude we call the equator. இருக்கிறதுலே மிக நீளமான அச்சரேகை என்னது? பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர். This is the line that divides the earth into northern and southern hemispheres. Latitudes measure the distance in degrees, starting with the equator at 0 degree. Equator தான் 0 degree. That go up in number from 1 to 90 degrees all the way to the North Pole. On the other hand, the latitude going down the equator is marked in negative numbers until they reach the South Pole, which is numbered as minus 90 degrees. Along with the equator, the other important latitudes are the Tropic of Cancer, the Tropic of Capricorn, the Arctic Circle, and the Antarctic Circle, which helps to define
different climate zones of the world based on the amount of sunlight a region receives throughout the year. Yes, the region between the tropical lines gets the most sunlight and is known as the tropical zone, where the climate is generally warm and humid along with heavy rainfall in most places. On the other hand, the region between the tropics and polar circles is called the temperate zone, which has all 4 seasons in it. And lastly, we have regions beyond polar circles known as the polar zone, where the climate is wintry and snowy due to lack of sunlight. டிராபிக்கல் ஜோன் அப்படி இல்லைன்னா அது எங்க இருக்குன்னா, இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் நடு மத்தியில இருக்கிற அந்த ஏரியாவை தான் டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதுல அதிகப்படியான சூரிய வெளிச்சம் படுறதுனால, அதோட வெப்பம் அதிகமா படுறதுனால ஹீட்டும் அதிகமா இருக்கும், வெப்பமும் அதிகமா இருக்கும், மழையும் அதிகமா இருக்கும். இதுல வெப்பமும் அதிகமா இருக்கும், மழையும் அதிகமா இருக்கும். டிராபிக் ஜோன்னா என்னன்னா, The region between the two tropics is the torrid zone or the tropic zone. டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரீஜன் தான் என்ன சொல்றோம், டாரிட் ஜோன் அப்படி இல்லைன்னா டிராபிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். இதுல மழையும் அதிகமா இருக்கும், வெயிலும் அதிகமா இருக்கு. சரி, வேற என்ன ஜோன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெம்பரேட் ஜோன் இருக்கு. டெம்பரேட் ஜோன்னா என்ன அப்படின்றத இந்த பார்த்துடலாம். Next is the temperate zones, which fall between the two tropics and the Arctic Circle in the north and the Antarctic Circle in the south respectively. This is the perfect vacation zone as it usually has mild temperatures and enjoys all the 4 seasons annually: summer, spring, autumn and winter. This is because in these regions the sun is never directly overhead. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த புல் கடவுள பாத்தீங்களா, இதுதான் மகர ரேகைக்கும் ஆர்க்டிக் சர்க்கிளுக்கும் மத்தியில, அப்பதான் கடக ரேகைக்கும் ஆர்க்டிக் சர்க்கிளுக்கும் மத்தியில, மகர ரேகைக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் மத்தியில இருக்கிற இந்த ஜோன் தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன். இதுல மிதமான வெயில் இருக்கிறதுனால எல்லா காலமும் இருக்கும். 4 காலங்கள் சொல்லுவோம் இல்லையா, இளவேநீர் காலம், குளிர்காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம், மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம். இந்த 4 காலமும் அந்த ஜோன்ல இருக்கும். அதனால டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சரே மாடரேட்டா இருக்கும், மிதமான டெம்பரேச்சர் இருக்கும். அடுத்து ஃப்ரிகிட் ஜோன்னா அப்படியே என்னன்னு பார்த்தோம்னா, Last of the zones is the other extreme and so is called the frigid zones. It is the coldest part of the planet. These zones lie beyond the Arctic and the Antarctic circles. So you know they are freezing. And even their day-night cycles are super weird. That's right. Sometimes the sun doesn't rise or set for 24 hours and sometimes the day is literally 1 year long with 6 months of daylight and 6 months of night. இந்த இடத்துல பிங்க் கலர்ல மார்க் பண்ணிருக்கு இல்லையா, இந்த ஆர்க்டிக் சர்க்கிள் அண்டார்டிக் சர்க்கிள் கீழே இருக்கிற இந்த ஜோன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிகிட் ஜோன். ஓகேவா? இந்த ஃப்ரிகிட் ஜோன்ல ரொம்ப அதிக குளிர் இருக்கும், அதிகப்படியான குளிர், சூரிய வெப்பம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சில காலத்துல எப்பயுமே வெயில, அதாவது பகலே இருந்துட்டு இருக்கும், ஒரு சில நேரத்துல எப்பயுமே குளிரே, அதாவது இரவே இருந்துட்டு இருக்கும். இப்படிதான் பகல்ல இவ்வளவு நேரம் தான் இருக்கும், இரவு இவ்வளவு நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சரியா வரையறுத்து சொல்ல முடியாது இந்த ஃப்ரிகிட் ஜோன்ல. இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகை, அக்ஷ ரேகை ரெண்டு பார்த்தலாமா? Due to this axial tilt, the sun shines on different latitudes at different angles. Earth revolves around the sun in its orbit and takes roughly 365 days and 6 hours to complete one revolution, also called a year. When the axial tilt and revolution around the sun are combined, one can understand the real reason why tropics are important. The word tropic is a Greek term for the phrase to turn.
the sun appears to turn in its course from northward to southward direction as it reaches the Tropic of Cancer and vice versa for the Tropic of Capricorn. Thus, the term tropic signifies the turn or change in sun's movement. Due to this movement, the Tropic of Cancer gets directly in front of the sun on 21st of June every year, making it the longest day of northern hemisphere. This day is popularly called as summer solstice, whereas on 21st of December every year, the Tropic of Capricorn gets directly in front of the sun, making it the longest night of northern hemisphere or the winter solstice. For the southern hemisphere, 21st June denotes winter solstice and 21st of December denotes summer solstice. Incidentally, on 21st of September and 21st of March, the duration of both day and night becomes equal for both hemispheres as the equator gets directly in front of the sun. This phenomena is called as equinox. This movement of Earth between its tropics is one of the reasons why we have different seasons throughout the year. When the Tropic of Cancer is in front of the sun, we have summers in northern hemisphere and winters in southern hemisphere, and vice versa when Tropic of Capricorn is in front of the sun. This is all for today's episode. I hope that you have liked it and learned something new. Thanks. On success at புரிஞ்சுதாம்மா இது? an angle of 4.5 degrees. Due to this axial tilt, the sun shines and the sun are combined. One can understand the on different latitudes at different angles. Earth revolves around the sun in its orbit and takes roughly 365 days and 6 hours to complete one revolution, also called a year. When the action பாரு, இந்த இடத்துல பாத்தீங்களா, கோட்டுக்கு நேரா இருக்கா பூமி. இப்ப இந்த சைடு திரும்பிடுச்சா, இந்த சைடு கொஞ்சம் சாஞ்சிடுச்சா பூமி ஒரு ஆக்சிஸ். இப்ப என்ன ஆகும்னா, இந்த கடகரேகைக்கு மேல இருக்கிற இடத்துல சூரிய வெளிச்சம் அதிகமா படும். சரியா? இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் கம்மியா படும். அப்ப இந்த இடத்துல வெளிச்சம் அதிகமா இருக்கும், வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல சம்மர் வரும், இந்த இடத்துல வின்டர். மேல சம்மரா இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க வின்டர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப பாரு, இப்ப எல்லா இடத்துலயும் சமமா பாதுவதா, இது ஒரு phenomenon. When the axial tilt and revolution around the sun are combined, one can understand the real. இங்க பாரு, இப்ப இந்த சைடு திரும்பும் போது இந்த இடத்துல வெளிச்சம் அதிகமா படும், இந்த இடத்துல வெளிச்சம் கம்மியா விடும். அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க வின்டர் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க சம்மர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க வின்டர் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க சம்மர் ஃபீல் பண்ணுவாங்க. பூமி இந்த சைடு போகும்போது கீழே இருக்கிறவங்க சம்மரை ஃபீல் பண்ணுவாங்க, மேல இருக்கிறவங்க வின்டர் ஃபீல் பண்ணுவாங்க. One can understand the real reason why tropic. இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல நடுவு மையத்துல நடக்குது, இந்த இடத்துல வரும்போதும் நடக்குது, இந்த இடத்துல வரும்போதும் நடக்குது. அப்ப பூமி ஒரு தடவை ஃபுல்லா சுத்தி வர்றதுக்கு 1 வருட காலம் ஆகுது இல்லையா? அதுல 2 டைம் இந்த பினாமினன் நடக்கும். ஒரு டைம் இந்த கோடு இந்த சைடு திரும்பி இருக்கும், ஒரு டைம் இந்த கோடு இந்த சைடு பூமி அந்த சைடு சாஞ்சி இருக்கும். சரியா? So important. The word tropic is a Greek term for the phrase to turn. The sun appears to turn in its course from northward to southward direction as it reaches the Tropic of Cancer and vice versa for the Tropic of Capricorn. Thus, the term tropic signifies the turn or change in sun's movement. புரியுதா? சூரியன் இந்த சைடு கிடைக்கும் போது சூரிய ஒளி இங்க கிடைக்கும், சூரியன் இங்க வரும்போது இங்க கிடைக்கும். ஆக்சுவலா சூரியன் அங்க போறது இல்ல, பூமி தான் இப்படி அப்படி திரும்புது. சரியா? அது இன்னும் தெளிவா பார்க்கிறதுக்கோசம் சூரியன் போற மாதிரி நம்ம பார்க்கணும். Due to this movement, the Tropic of Cancer gets directly in front of the sun on 21st of June every year, making it the longest day of northern hemisphere. This day is popularly called as summer solstice, whereas on 21st of December every year, the Tropic of Capricorn gets directly in front of the sun. On 21st of December every year, the Tropic of longest day of northern hemisphere. This day is popularly called as summer solstice. எங்க பாருமா, பூமி இந்த சைடு சாஞ்சி இருக்கும் போது ஓகேவா, சூரிய வெளிச்சம் நேரம் அதிகமா நார்தன் ஹெமிஸ்பியர்ல படுது. ஓகேவா? வட துருவத்துல படுது. அப்ப வடபாதியில படும்போது
இங்க இருக்கிறவங்களுக்கு பகல் அதிகமாகவும் இரவு கம்மியாகவும் இருக்கும். ரொம்ப அதிக நேரம் பகல் நேரம் இருக்கிறது 21 ஜூன் மாசம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இந்த இடத்துல கிடைக்கும். இத சம்மர் சாலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பூமி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இந்த ஹெமிஸ்பியர் கீழே இருக்கு இல்லையா, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான சூரிய ஒளி கிடைக்குது. அப்ப 21 டிசம்பர் தான் அது அதிகமான சூரிய ஒளி இந்த இடத்துல கிடைக்குது. அப்ப இவங்களுக்கு நாள் பகலோட இடைவெளி அதிகமா இருக்கும், இரவோட இடைவெளி கம்மியா இருக்கும். நம்ம கூட பார்ப்போம் தெரியுமா, குளிர் காலத்துலலாம் 6 மணி வரைக்கும் 6 மணிக்கெல்லாம் இருட்டிடும். ஆனா வெயில் காலத்துல 6 மணிக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னா இதனாலதான் பூமி இப்படி சாயறதுனால. Every year, the Tropic of Capricorn gets directly in front of the sun, making it the longest night of northern hemisphere. அப்ப நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா இரவு அதிகமா இருக்கும், இங்க பகல் அதிகமா இருக்கும், இங்க இரவு அதிகமா இருக்கும். இத வின்டர் சாலிசைட் அப்படின்னு சொல்றாங்க. Or the winter solstice. For the southern hemisphere, 21st June denotes winter solstice and 21st of December denotes summer solstice. Incidentally, on 21st of September and 21st of March. பாரு, இப்ப பூமி ஸ்ட்ரெயிட்டா ஆகுது பாத்தீங்களா, அந்த டைம் 21 செப்டம்பர் 21 மார்ச் பகலும் சமமா இருக்கும், இரவும் சமமா இருக்கும். ஓகே, இத வந்து the duration of both day and night becomes equal for both hemispheres as the equator gets directly in front of the sun. This phenomena is called as equinox. This movement of earth between its அந்த phenomenon equinox அப்படின்னு சொல்றாங்க. tropics is one of the reason why we have different seasons throughout the year. When the Tropic of Cancer is in front of the sun, we have summers in northern hemisphere. எப்ப பூமிக்கு நேரா வருதோ அப்ப மேல நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி பாரு, மகர ரேகை எப்ப சூரியனுக்கு நேரா வருதோ, மகர ரேகை எப்ப சூரியனுக்கு நேரா வருதோ அப்ப நார்த்ல இருக்கிறவங்க வின்டர் ஃபீல் பண்ணுவாங்க, சவுத்ல இருக்கிறவங்க சம்மர் ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? is in front of the sun. This is all for today's episode. I hope you like. Now, let's look into other imaginary lines we call longitude that starts from the top pole and move apart at the equator just to meet again on the other pole at the bottom. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அச்சரேகையை பத்தி பார்த்தோம் இல்லையா, இப்ப தீர்க்க ரேகையை பத்தி பார்த்துடலாம். லாஞ்சிடியூட் கொஞ்ச நேரமா லாட்டிடியூட் பார்த்துட்டு இருந்தோம், இப்ப லாஞ்சிடியூட்னா பார்த்துருவோம். லாட்டிடியூட்னா இடமிருந்து வலம் போகும், லாஞ்சிடியூட்னா மேல இருந்து கீழே வரும். ஓகேவா? தீர்க்க ரேகைனா மேல இருந்து கீழே. The line stretching at the center is called the prime meridian. இப்ப அச்சரேகைக்கு ஈக்குவேட்டர் அப்படின்னு நடுவு மத்தியில ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தீர்க்க ரேகைக்கு பிரைம் மெரிடியன் நடுவுல ஒரு கோடு போடுறோம். ஈக்குவேட்டர் 0 டிகிரி, அதே மாதிரி பிரைம் மெரிடியனும் 0 டிகிரி தான். Which divides the earth into western and eastern hemispheres. Like the equator, even this line is marked at 0 degrees, which goes up in number to 180 towards the east. Whereas to the west, it is denoted with negative numbers up to minus 180 degrees. These lines help in determining the time zone around the globe because இப்ப நம்மளுக்கு அச்சரேகை வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவுது இல்லையா. அது ஒரு வெயில் காலமா இல்ல குளிர்காலமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்மளுக்கு அச்சரேகை உதவுது. தீர்க்க ரேகை எதுக்கு உதவுதுன்னா டைம் கால்குலேட் பண்றதுக்கு உதவுது. As we know, when it's night in one hemisphere, it's daytime on the other part, and vice versa. The 0 degree longitude that passes through Greenwich near London is considered a standard, and all the time of all other zones are calculated accordingly. How? Let me explain. You see, to tell the time difference between two places, all you need to do is count the number of longitude degrees between them, and every degree is a 4 minutes difference.
So, if it is 12 noon at Greenwich, which is at 0 degrees, then it will be 12:04 p.m. at 1 degree meridian, and so on. சரி, இப்ப பிரைம் மெரிடியன் இருக்கு இல்லையா, பிரைம் மெரிடியன் 0 டிகிரி, அதை சுத்தி சுத்தி கோடு போட்டுக்கிட்டே போவோம். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட டைம் ஜோன். என்னது? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டா கோடு போட்டதுக்கு இல்லையா, இதுதான் பிரைம் மெரிடியன். பிரைம் மெரிடியன்ல வந்து இந்த நாடு 1 மணி நேரம் தள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளஸ் 1 போட்டதுக்கெல்லாம் 2 மணி நேரம் தள்ளி இருக்கு. இந்த பிளஸ் 3 போட்டதுக்கெல்லாம் 3 மணி நேரம் தள்ளி இருக்கு. பிளஸ் 4 போட்டதுக்கெல்லாம் 4 மணி நேரம் தள்ளி இருக்கு. இந்தியா 5.5 மணி நேரம் தள்ளி இருக்கு. பாகிஸ்தான் 5 மணி நேரம் தள்ளி இருக்கு. சைனா 8 மணி நேரம் தள்ளி இருக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் முன்னாடி இருக்கு. இப்ப மைனஸ்ல போட்டதுக்கெல்லாம் 5 மணி நேரம் பின்னாடி இருக்கு. இந்தியாவோட தீர்க்க ரேகை என்ன டிகிரில இருக்குன்னா 82.5 டிகிரில இருக்கு. 1 டிகிரிக்கு 4 நிமிஷம். சரி, உலகம் உதண்டையா இருக்கா இல்லையா? உலகம் உருண்டையா இருக்கு. அப்ப அது 360 டிகிரி. கரெக்டா? 1 டிகிரி அது சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்குது? 24 hours. அப்ப 1 டிகிரிக்கு 15. அப்ப 1 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 0.25, அதாவது 4 நிமிஷம். 1 டிகிரி 4 நிமிஷம் ஆகுது. என்னது? 1 டிகிரி அது கடக்கிறதுக்கு 4 நிமிஷம். வெளிச்சம் 1 டிகிரி கடக்கிறதுக்கு 4 நிமிஷம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோடு கோடா போட்டுக்கோன்னு இங்க பாருமா, இது ஒரு கோடு, இது 0 டிகிரி, இது 1 டிகிரின்னு வச்சுக்கலாமா? இப்ப இங்க வந்து வெளிச்சம் இங்க போறதுக்கு இது 1 டிகிரியா, இது 0 டிகிரி, இது 1 டிகிரி, 0 டிகிரி 1 டிகிரின்னு வச்சுக்கோ. இங்க வந்து இங்க போறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்குது. 82.5 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கு. என்னது? 82.5 டிகிரி இருக்கு. ஓகேவா? அப்ப 1 டிகிரிக்கு 4 நிமிஷம்னா 82.5 இன்ட்டு 4 போட்டேன்னா 330 நிமிஷம். என்னது? 330 நிமிஷம். அப்ப 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்கா? அப்ப 330 60ஆல வகுத்தா 5.5 5.5 மணி நேரம். என்னது? 5.5 hours. இப்ப பாரு, இந்தியாவுக்கு எவ்வளவு போட்டதுக்கா? இந்த கிரீன்விச்ல இருந்து, கிரீன்விச் இருந்தது 0. நம்ம இந்தியாவோட இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா 82.5 டிகிரில இருக்கு. அப்ப வெளிச்சம் இங்க வந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 5.5 மணி நேரம் எடுத்துக்கும். 5.5 மணி நேரம் முன்னாடியே நம்மளுக்கு வெளிச்சம் கிடைச்சிடும். நம்மளுக்கு வந்த வெளிச்சம் இங்க போறதுக்கு 5.5 மணி நேரம் ஆகும். ஓகேவா?